அக்காலத்தில் நம் முன்னோர்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ பிளாஸ்டிக் இல்லாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு பிளாஸ்டிக் நிறைய பயன்படுத்துறாங்க. இதனால நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படுவதுடன் நீர்வாழ் உயிரிகளும் பாதிப்படையுது. நீர்நிலைகளில பிளாஸ்டிக் குப்பைகள் அடைத்துக் கொள்வதால வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சமீபத்துல சென்னையில ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு குறிப்பிடலாம். எனவே இதை தடுக்க எங்க மாணவர்கள் எடுத்த முயற்சி தான் இந்த குறும்படம். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் பயன்படுத்துறோம் தெரியுமா? மளிகை கடைக்கு போனா கூட பிளாஸ்டிக் பேக், காய்கறி கடைக்கு போனாலும் பிளாஸ்டிக் பேக், ஏன் நம்ம பயன்படுத்துற மாதிரி கூட பிளாஸ்டிக். அதை நம்ம தடுத்தாகணும். அப்பதான் நம்மளால தூய்மையான பாரத. நான் 1/2 கிலோ கடலப்பருப்பு கொடுங்கண்ணா. நான் பிளாஸ்டிக் கவரில் கொடுக்காதீங்கண்ணா. அது வந்து எரிக்கிறனாலே காற்று மாசுபடுதுன்னா, புதைக்கிறனாலே மாசுபடுறதுனால மனிதருக்கு பல வியாதி வருதுன்னா, அது வந்து மக்கத்துக்கும் பல வருஷம் ஆகுதுன்னா, அது வந்து விலங்குகளுக்கும் நிறைய தீமையாக ஏற்படுத்துதுன்னா, அதனால இனிமேல் நீங்கள் இதில் கொடுக்காதீங்கன்னா, நான் துணி போய் எடுத்து வந்துருக்கேன்னா அதில் கொடுங்க. அதில் உங்களால் இனிமேல் முடியல. சரி சரி தம்பி, இந்த வயசுல அறிவுபூர்வமாக பேசுகிற. இனிமேல் நான் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பயன்பாடுனால உங்களுக்கு தொழிலுக்கு ஏற்பட்ட பாதிப்புலாம் கூறுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி. இந்த தொழில் ரொம்ப பாதிப்பாகி போச்சு. பிளாஸ்டிக் பொருள் வந்ததுனால பிடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிறதுக்கெல்லாம் பானை வாங்குவாங்க, அதெல்லாம் வாங்குறதில்ல. ரொம்ப கஷ்டமாகி போச்சு. பிளாஸ்டிக்னால எந்த வித பாதிப்பு ஜனங்களுக்கு வந்து தெரியல, எங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா எந்த விதமான இதுவும் பிளாஸ்டிக் பொருளை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. நானும் இந்த 70 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 50 வருஷமாக அந்த பொருளை பயன்படுத்தாதான் இருந்தோம். ஆனால் இந்த 20 வருஷத்து காலத்தில் தான் அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ இவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது, அதை கேட்கும்போது, இப்போ நாமளே போகிறோம் கடைக்கு எதனா வாங்கும்போது அவங்க பிளாஸ்டிக் பொருள் போட்டு கொடுக்குறாங்க. அதை எடுத்தாந்து வீட்டில் போட்டுருக்கோம். வீட்டில் போட்ட உடனே முதல்ல அதை அடுப்பில் தான் போட பார்க்குறாங்க. அந்த அடுப்பு எரியும் போது அதனுடைய காற்று சுவாசித்தா அதனால் ஏற்படுற தீமைகளை இந்த பசங்க சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இல்லாத ஒரு பையன் சொன்னால், சாப்பிட்ற பொருள் நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே சூடான பொருளாக அதை எடுத்து பிளாஸ்டிக் பொருள் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அதனுடைய சூட்டுத்தன்மையினால் அந்த பிளாஸ்டிக் உருகி அதனுடைய நச்சுத்தன்மை அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில், அதாவது எந்த உணவு பண்டமாக இருந்தாலும் அதில் ஏறிடுது இல்லையா? அந்த உணவு பண்டத்தை நாம் சாப்பிடும்போது நம்மளுடைய உடல்நலம் பாதிக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப நாம் ஏன் இவ்வளோ காலமாக மூட நம்பிக்கையோடு இப்படி நம்பி. நட்சத்திரா, நேற்று ஸ்கூல்ல அண்ணாமலை என்ன சொன்னாங்க? பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்த கூடாதுன்னு சொன்னாங்க. பாரு, ஒரு தாத்தா பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. தாத்தா, பிளாஸ்டிக் பைய பயன்படுத்த கூடாது. இந்தாங்க துணி பை. இதை தெரியாம இத்தனை நாளா இருந்துட்டேன்.